மெட்ராஸ் டே. ஒரு நகரம் பிறந்த கதை, ஒரு வரலாறு வளர்ந்த கதை. கடல் அலைகள் கரையை தழுவிய காலம், கரையோரத்தில் ஒரு கனவு உதித்த காலம். அந்த கனவின் காலக்குறிப்பு 1639 ஆகஸ்ட் 22. அன்று ஒரு நிலம் கிடைத்தது. அந்த நிலத்தில் ஒரு வணிக கனவு விதைக்கப்பட்டது. அந்த விதையிலிருந்து வளர்ந்தது மெட்ராஸ் பட்டினம். தமர்லா வெங்கடபதி நாயக்கரின் காலம். ஆங்கிலேயருக்கு வணிகத்திற்காக வழங்கப்பட்ட நிலம். கூவம் முதல் எழும்பூர் ஆறு வரை வரலாறு புதிய பாதையை திறந்தது. வணிகம் வந்தது. வணிகத்தோடு மக்கள் வந்தார்கள். மக்களோடு குடியிருப்புகள் வளர்ந்தன. குடியிருப்புகளோடு நகரமும் வளர்ந்தது. பின்னர் எழுந்தது புனித ஜார்ஜ் கோட்டை. ஒரு கோட்டை மட்டுமல்ல, மெட்ராஸின் வரலாற்றுக்கு கல்லால் எழுதப்பட்ட முதல் பெரிய அத்தியாயம். வடக்கில் மதராசப்பட்டினம், தெற்கில் சென்னப்பட்டினம். இரண்டு பகுதிகள் வளர்ந்தன. வளர்ந்த இரு நகரங்கள் இணைந்தன. இணைந்த நகரம் உலகம் அறிந்த பெயரானது மெட்ராஸ். காலம் ஓடியது. 1646 கோல்கொண்டா படைகள் வந்தன. ஆட்சி மாறியது. 1687 கோல்கொண்டா வீழ்ந்தது. முகலாயர் ஆட்சி வந்தது. ஆனால் நகரத்தின் வளர்ச்சி மட்டும் நின்றதே இல்லை. 1693 தண்டையார்பேட்டை, புரசைவாக்கம், எழும்பூர் நகரத்தின் எல்லைகள் விரிந்தன. 1708 திருவொற்றியூர், வியாசர்பாடி, கத்திவாக்கம், நுங்கம்பாக்கம், சாத்தாங்காடு, மெட்ராஸின் பாதங்கள் இன்னும் கொஞ்சம் விரிந்தன. 1735 சிந்தாதிரிப்பேட்டை, 1742 வேப்பேரி, பெரம்பூர், பெரியமேடு. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய அத்தியாயம். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு புதிய சென்னை. ஆனால் வரலாறு எப்போதும் அமைதியாக இருக்காது. 1746 பிரெஞ்சு படைகள் வந்தன. மெட்ராஸ் கைமாறியது. 1749 மீண்டும் கைமாறியது. போர் கடந்தது. ஆனால் மெட்ராஸ் மீண்டும் எழுந்தது. காலம் கடந்தது. கோட்டைகள் நகரங்களானது. நகரங்கள் மாநகரங்களானது. மெட்ராஸ் வளர்ந்தது. மெட்ராஸ் மாறியது. ஆனால் பெயர் மாறினாலும் பெருமை மட்டும் மாறவில்லை. மெரினா அலைகள் இன்றும் அந்த கதையை சொல்கின்றன. புனித ஜார்ஜ் கோட்டை இன்றும் அந்த வரலாற்றை தாங்கி நிற்கிறது. தெருக்கள் தோறும் ஒரு தலைமுறையின் நினைவுகள் நடக்கின்றன. மெட்ராஸ் என்ற பெயரில் ஒரு காலத்தின் குரல் இருக்கிறது. சென்னை என்ற பெயரில் ஒரு தலைமுறையின் கனவு இருக்கிறது. 1639 ஆகஸ்ட் 22 ஒரு நிலத்தின் கதை தொடங்கியது. இன்று அந்த கதை கோடிக்கணக்கான இதயங்களில் சென்னை என்ற உணர்வாக வாழ்கிறது. இது வெறும் நகரம் அல்ல, வரலாறு நடந்த இடம், கனவுகள் பிறந்த இடம், வந்தவர்களை வாழ வைத்த இடம், வாழ்ந்தவர்களை வரலாற்றாக்கிய இடம். அதனால்தான் மெட்ராஸ் ஒரு பெயர் அல்ல, மெட்ராஸ் ஒரு நினைவு. சென்னை ஒரு நகரம் அல்ல, சென்னை நம் உணர்வு. ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் டே. மெட்ராஸ் மாறியது, சென்னை வளர்ந்தது. ஆனால் இந்த மண்ணின் பெருமை என்றும் மாறவில்லை. மெட்ராஸ் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். நன்றி.